பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு யோவான் 21 அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை தியானிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இவ்வசனத்தை தியானிக்கும் போது இந்த நாளில் கூட தேவன் நம்மை பார்த்தும் கேட்கிற ஒரு கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? உண்மையாக நம்ம தேவனுடைய மீட்பை பெற்றிருந்தோன்னா, அன்பை ருசிச்சிருந்தோன்னா, நம்ம என்ன செய்வோன்னா, எப்படியாவது தேவனுக்கென்று ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் சேர்க்க வேண்டும். இந்த வாஞ்சை இருக்கும். அவரை நேசிக்கிறோன்றதை காண்பிக்கிற ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா ஆத்மாதாயம். நீதிமொழிகள் 11 வாசிக்கிறோம், ஆத்துமா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். தேவனுடைய ஞானம் இல்லாமல் இதை செய்ய முடியாது. பேதுரு நிச்சயமாக சொன்னார், நான் அவங்கள மறுதளிக்கவே மாட்டேன். ஆனால் சேவல் கூவும்போது மூன்று தரம் மறுதளிப்பான்னு சொன்னபடியே, இயேசு சொன்னபடியே அவர் மறுதளித்தார். இங்கே 3 தரம் கேட்கும் போது அவர் அதுதான் சொல்கிறார், என்னுடைய பலத்துலையும் என்னுடைய ஞானத்துலையும் இல்லைப்பா, உங்களுக்கு எல்லாமே தெரியும், சகலத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பொழுது அந்த பொறுப்பை ஆண்டவர் அவரை நம்பி கொடுக்குறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தேவனை ஏதோ ஒரு காரியத்தில் மறுதளிச்சோன்னா, தேவன் அப்படியே நம்மளை கைவிடுகிறதில்ல. மனம் திரும்பி அவர் இடத்துல வருகிற போது அவர் மறுபடியும் நம்மை நம்பி உத்தம ஊழியனே என்று அழைத்து பொறுப்பை தருகிறவராக இருக்கிறார். மன மாற்றம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனிடத்தில் அன்பு கூறுவது மிக அவசியமான ஒரு காரியம். அவர் சமூகத்தில் நேரம் செலவிடுவது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த அன்பில் பிறக்கிறது தான் ஊழியமே தவிர்த்து வேறு எதுவுமே ஊழியம் கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லணும், அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யணும். அதுதான் உண்மையான ஊழியம். அதை செய்யும்போது தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறவளாக இருப்போம். அதற்காக நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க உதவி செய்யுங்க ராஜா. கிருபையை தாங்க. உங்கள் சகல ஞானத்தையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க. உங்கள் ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பலத்தில் அல்லப்பா, உம்முடைய பலத்தில் ஆண்டவரே உமது ஊழியத்தை செய்ய கிருபைகளை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயங்களை எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.